துரியபூபா தம்பி அர்ஜுனா, வாருங்கள் வாருங்கள். அர்ஜுனா அர்ஜுனா போயிட்டானா? அர்ஜுனன் நல்லா இருக்கிறியப்பா? இருக்கிறேன் அண்ணா. கொஞ்ச நஞ்ச வஞ்சகமா செய்தீர்கள், இப்பொழுதோ விசாரிக்கிறீர்கள். நலம்தான் அண்ணா. அண்ணா, சித்திரச்சேனனிடம் இருந்து உங்களையோ இப்பொழுதோ விடுதலை செய்து விட்டேன். ஏனென்றால் நீங்கள் அஷ்டாபதமாக போக வேண்டும் அல்லவா? ஏனென்றால் அந்த ஆரணியமான கானகத்திலே என்ன ஏது என்று சொல்லி எனக்கு தெரிந்ததை விட அன்னாராவிட பீமச்சேனனுக்கு தான் அனைத்துமே தெரியும். சரி, அதனால உங்களை 100 பேர்களையும் பத்திரமாக கொண்டு போய் காமதேவன் பருவத்தில் இருந்து அத்தினாபுரம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் அண்ணன் பீமச்சேனன் வர வேண்டும். அவர் வந்தால் மட்டும்தான் தங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ணா, அண்ணா அவருக்கு மட்டும்தான் இந்த காடாவதோ அனைத்து காணவும் தெரியும். ஏனென்றால் காய்கறி பறிப்பதிலிருந்து அனைத்து வேலையும் அவர்தான் செய்வார். தம்பி, அண்ணன் பீமச்சேனன் அங்க அரண்மனையில் இருக்கட்டும், நீ வாப்பா, நீ எங்க கொண்டு ஒரு எட்டு விட்டுவாப்பா. பீம எதுக்கப்பா? அண்ணா, நானோ அன்னார் தர்மருக்கோ பாடி ஓடாரத்தில் காவலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அபயம் என்று சொன்ன உடனே அண்ணனுக்கு காய்கனி கூட கொடுக்க முடியாமல் அவைத்தை காப்பதற்காக வந்துவிட்டு அன்னாராப்பட்டவரோ அர்ஜுனனை காணவில்லை என்று சொல்லி எதிர்பார்ப்பார். அதனால இப்போது உடனடியாக அண்ணன் பீமச்சேனனை வர சொல்கிறேன், அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். அண்ணா சரி, அப்படியே அமருங்கள். அமருகிறேன். ஆனா வேகம் ஒண்ணும் சொல்ல மாட்டான்ல? அண்ணா, நான் இருக்கிறேன், அஞ்ச வேண்டாம். உங்கள் உயிருக்கு ஒன்னும் ஆபத்தில்லை. அப்படியா? ஏதோ நம்பிக்கை வைத்து அமருங்கள், பார்த்து விடுவோம். எங்க இருக்கிறான்? அண்ணன் வருவார். அண்ணா, அண்ணா பீமச்சேனா. சட்டென்று நான் வந்திருந்த என்னை கண்டு எங்கடா ஓடினா? சொல்லுங்க. நீ எங்கடா போன? எங்கடா போன? எது மாத்தினாலும் அடிப்பட்டா, மூந்த மாத்த அடிக்க மாட்டோம். ஏய் மந்திரி, அப்படியா இருந்தாலும் நான் யார்? நான் யார்? எனது பெயர் என்ன? எனது பெயர் கலந்துதான் தெரியும். எனது பெயர் பேர் என்னடா? பேர் என்ன? ஆதார் கார்டு கொண்டா. அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு. என்ன ஆச்சு? கரு பெயிண்ட் ஓட்டிட்டு
நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமை பெருமை இருந்தா பொன்னாடின் பெயர் தொட்டி மதத்தில் வாழ்ந்து வரக்கூடிய தொட்டிப்பாளையம் கூத்து ஏன்டா ராவுடி பண்ற ஒரு துண்டு இல்ல போய் சமாளி ஊர் பேர் சொல்றாரு ஊர் பேர் சொல்ற ஊர் பேர் கருக்கலவாடி கருக்கலவாடியாக இரும்பால கிட்ட என்னடா மீ எல்லாம் வாடா நேராவுதா நேராவுதா வாடா என்ன கல்லக்கா போடுறதுக்கு போற என்னடா அப்படி அடிச்சிட்டு மீட்ட குடிக்கிச்சு மைதா போச்சு வாடா நீ கோவிந்தா படிப்பு பாரு எப்படின்னு நான் போடுறேன்டா ஊர் பேர் என்ன ஊர் பேரு தெரியாது தெரியாத ஊரு தெரியாம நீ தானே 10 மணிக்கு வந்த 8 மணிக்கு வந்து இறக்கி விட்டுறலாம் ஆமா இப்போ விடிய போகுது ஆமா நீ சொல்லணுமா சொல்லக்கூடாதா ஊர் பேர் நீ எத்தனை பேர் சொல்லிட்டான் ஆமா ஏய் நீ தானே மேட்ச் ஆடிட்டு இருந்த 8 மணில இருந்து நீயே தானே இங்க ஆடிட்டு இருக்கற நான் இப்பதானே வந்தேன் சரி எனக்கு தெரியாது பேர் சொல்லு பேர் சொல்லாம ஒண்ணு விடுற மாதிரி இல்ல தெரியாதுங்க ஊர் பேர் சொல்றா அட தெரியாதுடா தெரியாத ஊர்ல இருந்து வந்துட்டு எதுக்குடா பேப்பர் மட்டும் கூத்தாடுன நாங்க தேர்தல் ஆளுங்க உட்கார்ந்து கரிசில்பட்டியில வந்து வரக்கூடிய ஆனா கரிசில்பட்டி சம்பளம் ஏய் கோவம்டா அப்படி கோவம் வருது எனக்கு உள்ள ரேஷன் போட்டு இப்படி உட்காந்து தூங்குறப்ப கோவம் வருது கரிசில்பட்டியில் வாழ்ந்து வரக்கூடிய இப்ப கோமாளி மாதிரி தெரியல முன்ன தெரிஞ்சு அப்படி அடிக்கிறான் அவன் அடிப்பான் கரிசில்பட்டியில் வாழ்ந்து வரக்கூடிய கரிசில்பட்டி என்னடா அடிக்கு 1 ரூபா குறையும் ஆனா அப்புறமா இருக்கணும் என்ன பிறந்த தாய்மார் கரிசில்பட்டியில் வாழ்ந்து வரக்கூடிய கரிசில்பட்டி கல்விக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவர்கள் அலை கடல் போல் சூழ்ந்துள்ளார் ஏன் எதற்கு காரணம் கண்ணாடி மாரியம்மன் துணை எம் ராஜா சித்ரா மேச்சேரி ரமேஷ் ராதா முருகன் பிரசானா சங்கீத் சின்ன பொண்ணு எல்லாம் படிச்சுட்டு பேரு சேர்த்து படிக்காத மேச்சேரி மேச்சேரி ஊர் பேர் மேச்சேரிடா சொல்லுங்கடா நான் கூட அது ஒருத்தர் பேர் வச்சிருப்பாங்க நினைச்சேன் எதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் உள்ள ஜட்டி இவன் மட்டும் 101 அடி அடிச்சிருக்கான் 100 ரூபா குறைச்சு போடலாம் என்ன ஒரு அடிக்கு 100 ரூபாடா சம்பளமே வராது அப்படின்னா இல்லடா டே என்ன எதுக்கு சும்மா பண்டி வேஷம் ஏப்பா ஏப்பா இவருக்கு சம்பளமா இதுக்கு வர எட்டிக்கிட்டு பாரு கிளவி சம்பளம் போது இவனுக்கு இல்லையா வேண்டுதல் வைத்த வேண்டுதல் நிறைய காரணமாக ஆமா அங்க பாரு சொல்லவே இல்ல எது கூத்தாடிட்டு இருக்கிறா சோறு சோறு எப்படி சோறு எப்படி இருந்தது சோறு எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சா இல்லையா அன்னதானம் அழைத்த கோயந்தா எதுக்கு அடிக்கிறான் அது அவனுக்கே தெரியும் பிள்ளையாரு அப்படி இருந்தாலும் என் பேர் மதகரி பீமன் ஐயங்க என்ன ரேட்டு போகுது மரக்கறி கிலோ 350 ரூபாயா பீமன்டா பீமன் நான் பீமன்டா என் பேரு வச்சிட்டு போ மதகரி பீமச்சேனன் அல்ல லீவ் போட்டுக்கிட்டான் எதுக்கு போட்டான் ஆமா ஆமா மதகடி பீமச்சேனனுக்கு ஏதோ என் தம்பியாகப்பட்ட அர்ஜுன் கேட்கிறது ஆமா சுத்தமான அல்பியாங்க அப்படி இருந்தாலும் அப்படிங்கிற மதகரி பீமனா இருந்தாலும் பாண்டுபுத்திர மன்னன் என் தாய் சும்மா சம்பளம் ஏசம் பண்ண முடியாது அப்படியா இருந்தாலும் என் தம்பியாகப்பட்ட அர்ஜுன் குரல் கேட்கிறது ஒப்பமா யாரு இப்பதான்டா சொன்னேன் பாண்டுபுத்திர பாண்டுபுத்திர மன்னன்
பாண்டுபுத்திர மன்னன். பாண்டுபுத்திர மகாராஜன். ஆமா. தாயார் தாயார் குந்தி மந்தாரை. பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரிக்கும் எத்தனை பேர்? நாங்க ஒரு 5 பேர். யாரு? தருமர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். எப்படி மோட்டா போறாது மீச எப்படி இருக்கும்? அது முர்ரா லூஸ் ஆயி போச்சுடா. சௌரி எப்படி வேணாலும் எப்படி சௌரிடா? உங்க அண்ணன் தானே என்னமோ அபய அபய கட்டிட்டு ஆமா வா போய் பார்க்கலாம். போலாமா? வா போலாம். டேய் போடா டேய். அவசரத்திலே வாங்க அவசரத்திலே போறோம். நீ தாவல போ. டேய் போடா. எல்லா நெட்லயும் கூட கூத்தாடி போட்டாங்க. இவங்க ஒருத்தன் தான் வச்சு சமாளிக்க. இல்லப்பா பையன் நல்ல பையன் தான். துரு துரு எங்க செட்டு வாத்தியார் சரியில்லை கோவிந்தராஜ். சுடுதண்ணி காய வச்சு குளிர் மாறு ஊத்துங்க. அண்ணா வேணுமாடா தம்பி அர்ஜுனா, அதை சீக்கிரமாக அழைத்த காரணம் என்ன? சொல்றா. சொல்றாடி, அதெல்லாம் வேணாண்டா. அத நான் உன்னை கேட்டனா? உன்னை கேட்டனா? சொல்றா சொல்றா சொல்றா. சற்று இருங்கண்ணா. அண்ணா துரியபூபா வாத்தியபா அப்படியே இருந்து வாருங்க. ஏப்பா கோத்துல எடுத்துங்க. ஏப்பா பழம் ஒரு சீப்பு காணும். இந்த ராசாபுரத்து ராமன் ஒருத்தர் வருவாருல்ல, அவரு கேளு. இல்லைன்னா அந்த சங்கிரியில் வரானே சங்கீத் பையன், அவனை கேளு. பழம்ல ஒரு சீப்பு அவரை கேளுப்பா. எனக்கு பழம் கொடுத்தா தான் கூத்த ஆரம்பிக்கணும். திருமணா கூட்டிட்டு போய் உள்ள கூட. அண்ணா எதற்காக அழைத்தேன் என்று தெரியுமா? ஏனென்றால் அண்ணன் துரியனாவட்டவனோ காண வந்திருக்கிறார். அவரை பத்திரமாக கொண்டு சென்று அரண்மனையில் விட்டு வர வேண்டும். அரண்மனையில் டெல்லி அஸ்தினாபுரம். பாருங்கள் அண்ணன் துரிய மன்னன். துரியமன்னா ஏய் எதுக்குடா வந்த? எதுக்குடா வந்த? உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க காணகத்துக்கு வந்தப்பா. என்ன பண்ணணும்னா நாட்டுக்கு தானே. சித்திரச்சானனிடமோ அடிமையாக இருந்தார். சித்திரை சேனனிடம் அடிமையாக இருந்து உயிர் தப்ப வேண்டும். நான் சொல்றேன்ப்பா வாப்பா, உயிர் தப்ப வேண்டும். இப்ப நான் அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு. சொல்றா ராம் வருண. என்ன மாமா நீ எப்படி மாமா கூட்டிட்டு போய் அஸ்தினாபுரத்தை விட்டுட்டோம். வா போலாம். அஸ்தினாபுரத்தை தானே போறோம். அவங்க மேய்து அண்ணா ஒரு துளி விண்ணமாக கூடாது. இப்படி அண்ணன்டா அவர் மீது துளி விண்ணமாவது அடையக்கூடாது. ஏனென்றால் நானோ குருவத்தில் பிறந்த வேந்தன். ஏனென்றால் சத்தியமாவது செய்து விட்டேன். அவரை கொண்டு சென்று நாட்டில் விடுகிறேன் என்று சொல்லி பத்திரமாக 100 பேரையும் அழைத்து செல். என் உயிர் போனாலும் அவங்க உயிர் போவாது. கூட்டிட்டு போறேன் பத்திரமா. போலாமா? அதோட வனம், இதோட நாடு. இது எங்களது நாடு. எங்க நாடு இது. உனது கானகம். ஆமா, கானகத்தை வச்ச காடு. நாட்டில் வைக்க கூடாதா? போனா போதும் காப்பாத்து. அதான் போனா போதும். பிள்ளைக்கா பசங்களை உங்களை காப்பாத்தி கொண்டாந்து விட்டா உங்களால நாங்க காட்டுல இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்க நாட்டுல இருக்கணும். ஏண்டா பஞ்சப்பனாதி பசங்களா? உங்களை உயிரோட விடுவனாடா? கோடு போட்ட நீ கோடு தவிர வந்தாண்டா. ஆமா, பாக்கலாம். சொல்லிவிட்டார். ஏண்டா போனா போயிட்டு போகுது. காலில் இருக்கிற மண்ணை தச்சு விடுறா. எங்க நாட்டு மண்ணா மண்ணு கூட உங்களுக்கு கிடையாதுடா. அண்ணன் சொல்லிவிட்டான்டா. அதுக்காக பொறுமையா இருக்கிறேன்டா. பொறுமையா மண்ணை தச்சுட்டு போட காலில் இருக்கிற மண்ணை. ஏன்னா என் நாட்டு மண்ணை நீ கொண்டுட்டு போற வனாந்தாரத்துக்கு.
உன்னை பார்க்க பார்க்க எனக்கு கோவம் ஏறுது. இன்னும் ஊசி போடு. ஏய் தம்பி, இப்போ வனத்துக்கே போயிடு. அதாவது கௌரவத்துல 100 பேரு நாடு எங்களுக்கு தானே சொந்தம். நாங்க நாடாள பிறந்தவங்க, காடாள பிறந்தவங்க. என்னைக்கு இருந்தாலும் நீங்க காட்டுக்கு வந்துதான்டா ஆகணும். மறுபடியும் 12 நாங்க என்னத்துக்கு தான் தாங்க நீங்க கோடி தவறது குருகுல வந்துங்கடா முடிஞ்சா வாங்கலாம் பார்க்கலாம். நாங்க இப்ப தாண்ட மாட்டோம். கோட்டை போட்டு ரோட்டியா தாண்டுவோம். என்ன நினைச்சுக்கிட்டா அன்னைக்கே விரட்டி விட்டோம்ல காணக்கிட்ட. எதுக்குடா முக்கர் அவ்வளவுதானே சம்பளமே. இங்க பாரு இதோட விட்டு போற குறைச்சிட்டாங்க. காட்டுக்கு வந்த பீமண்டா நானு பீமனோட இது மொல்லையண்டா. இங்க பாரு யாரா ஊருக்கு தருமுத்திர மகாராஜா அர்ஜுனன் சொல்லிவிட்டாங்க. ஒரு வார்த்தை கட்டுப்பட்டு உன்னை விட்டுட்டு பாரு. இல்லாட்டி மட்டும் நீங்க அப்படியே நடந்து விட்டு போயிருவீங்க. என்னடா நீங்க வீரம் தானே, நீங்க ஆம்பளைக்கு தானடா, நீங்க தாண்டி வரணும், தாண்டி வாங்கலாம் பாக்கலாம். துரியாரமான பின்னால உண்மையாலும் ஒரு தாய்க்கு பிறந்தவனா இருந்தா நீ பிறந்ததுல இருந்து பீடி கொடுத்து உண்மையா இருந்துச்சுன்னா தலையை மட்டும் காட்டுறான். நான் பாத்துக்கிறேன். தலையை மட்டும் காட்டு. தலை என்ன மாணிக்கு மணிமகன அலையக்கூடிய தலைடா. மொத்த புண்டடா நீ. அரவக்கொடியோர் என்னடா படி பீக்கிங்கோ. என்னடா உங்களால முடியும். இங்க பாரு என்ன உனக்கு சம்பளம் வேண்டான்னு பாக்குறேன். ஒரே நொட்டிக்குள்ள எங்க அண்ணன் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா உங்க இந்தியா அப்படி பிச்சை அடிச்சிருப்பேன். நீ முடிஞ்சா வாடா. என்ன காய்கறி பிடிச்சிக்கிறேன் நீங்க காய்கறி பிடிச்சிருக்கிற நாய்க்கிறா போனா போது உயிர் பெற்று போடுறேன். ஓடி குளத்துக்குள் யார் நாங்க முடிஞ்ச உங்க உசுர நீங்க காப்பாத்துங்கடா. நாங்க எங்க நாட்டுக்கு வந்துட்டுடா. எங்க நாட்டுக்கு தானே இருக்கோம். எங்க நாட்டு நாங்க இல்லைன்னா நீங்க நாட்டுக்கே போயிருக்க மாட்டீங்க. பழிவாங்கறியா அந்த ஓடுவாங்க. போனா போன உயிர் போய் போன உங்களை உட்கார வச்சு நாடு கேட்க மறுபடியும் வருவீங்களா? நாட்டை தொடங்கிட்டு வர்ற அன்னைக்கு பாருடா உங்களை உட்கார வச்சு கால் உட்கார வச்சு கடமையத்தை புடுங்க முடியாது. கடமையத்தை புடுங்க முடியாது. நீங்க வாடா வாடா பாத்தீங்களா? குலைக்கிற நாய் கடிக்காதுங்க. குலைக்கிற நாய் கடிக்காது. இது குலைக்கிற நாய். அதனால சொல்லிவிட்டு மூடிட்டு கப்பு. நான் அரிசாபுரம் வந்துட்டோம். போங்கடா டேய். நீங்க முதல்ல போங்கடா உள்ளாரா. போடா. என்னடா பண்ணுவீங்க? உங்களால என்னடா மயத்த முடியும்? நாங்க தப்பிச்சுட்டா. இங்க வாடா அங்கேயே போறேன். என்னைக்கு அந்த நாட்டுக்கு வருவீங்கல்ல? அங்குள்ள சாமியாச்சினா வரும்போதான் சொன்னான். எத்தனாயிரம் கூத்தாடுது பச்சை வேடத்துல வச்சா நிறைவேறணும். சச்சுள்ள மாறியாச்சுன்னா உன்னை கூட கொட்டுறது கொடுத்துட்டாங்க. என்ன இவன் கொட்டுறதுன்னா குப்பையை கொட்டுறது சொல்லிருப்பா. நீங்க தப்பா செம்போல குப்பையை ஏத்தி தானே கொட்டுற. நீங்க சொன்ன பிரகாரம் அவரை கொண்டு போய் அஷ்டாபுரத்துக்கு சொன்ன பிரகாரம் ஒரு விட்டு வச்சுங்க.
இப்பொழுது அஸ்தாபுரத்தில் சேர்த்து விட்டு வந்து விட்டீர்கள். ஆமா. போய்தா ஆ. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. பாத்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி லிஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன ஆகுது? அதான் பாத்துக்கிட்டீங்களா? போய் உறங்கப்பா. ஏய், சரியா? இதோ சபையார்களே, எப்படி என்றால் சித்தர் சேனத்தில் மீட்டெடுத்து கௌரவர்கள் 100 பேரத்தையும் அன்னாராகப்பட்ட பீமச்சேனத்தில் அண்ணா பீமச்சானா இவர் 100 பேரத்தையும் கொண்டு போய் அஸ்தாபுரம் சேர்த்து விட்டு வா. இவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரக்கூடாது. ஏனென்றால் நம்ம அபயத்தை காக்க வேண்டும் சொல்லி விட்டோம். சொன்ன சொல் மீறக்கூடாது சந்திரகுல வம்சத்தில். அதனால சொன்ன சொல்லுக்காக 100 பேரத்தையும் கொண்டு போய் அஸ்தாபுரத்தில் விட்டு சென்றதோல் சித்திரசேனன் சண்டை இல்லை என்றால் காமதேன பர்வதம் இல்லை என்றால் சித்திரசேன ஆர்ப்பாட்டம். எங்களுடைய நாடகம் எங்களால் தெரிந்தவரை எங்களால் முடிந்தவரை ஆடினோம், ஆடி முடித்தோம். எங்களுடைய நாடகம் பிடித்திருந்தால் அனைவரும் ஜோராக கேட்டு